வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Honor 200 அண்ட் IQ Neo 10R இந்த ரெண்டு மொபைலோடைய செல்ஃபி கேமரா கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த Honor 200ல் பார்த்தீங்க அப்படின்னா 50 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அதுவே IQ Neo 10Rல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 32 MPக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டோடைய கேமரா கம்பேரிசன் பார்த்துரும். இந்த Honor 200ல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 தான் இருக்கும். பட் ஒரு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா ஆண்ட்ராய்ட் 15 கிடச்சிருக்கு. பட் இந்த IQ Neo 10Rல் அவுட் ஆஃப் த பாக்ஸே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது லேட்டஸ்ட்டு புதிய மொபைல். இது வந்து நம்ம அப்டேட் பண்ணதால் ஒரு சில சேஞ்சஸ் வேணால் நமக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ இந்த IQ Neo 10Rோடைய 3 days ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க்கு கார்ட்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கீழே இருக்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னா IQ Neo 10R, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா Honor 200. ஸோ ரெண்டு மொபைல்லையும் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலராக இருக்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. பட் IQ Neo 10Rல் நம்மளுடைய ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக டியூன் பண்ணுது அண்டு பேக்ரவுண்ட் பிளரிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது சம்டைம்ஸ் வந்து Honor 200ல் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. பட் ரெண்டுமே வந்து நல்ல கேமரா தான். எனக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா IQ Neo 10Rல் இப்போ நம்ம ஸ்னாப்ஸ் டப்புன்னு ஷூட் பண்ணுறோன்னா அது அப்படியே அதுலேயும் ப்ராசஸிங் பண்ணுது. ஆனால் ஸ்னாப்ஸ் எடுக்கும்போதே அது வந்து ப்ராசஸிங் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிடுது. பட் Honor 200ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஷூட் பண்ணிங்கன்னா இல்லை பிளரிங் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் போர்ட்ரேட் மோடில் நீங்கள் நிறுத்தி நிதானமாக எடுத்திங்கன்னா Honor 200 மொபைலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜூமிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு Honorல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, IQவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், எனக்கு மெயினான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நமக்கு செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுறது, இது தனியாக ஃபேஸை வந்து ஒரு சப்ஜெக்டாக டிடெக்ட் பண்ணும். எதுன்னு கேட்டிங்கன்னா IQ. Honorல் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஃபேஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணி டியூன் பண்ணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட்ஸ் கிடைக்கும். பட் நம்ம பார்த்து எடுத்தோம்னாக்கா Honorல் சூப்பரான அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஆனால் பார்க்காமலே எடுத்தால் கூட IQ Neo 10Rல் 32 MP செல்ஃபி கேமரா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்க்ளூஷன். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு விசிபிளாக தெரியும். ரியரில் வந்து சன் செட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அந்த சன் செட் ஆகிறது பார்த்தீங்கன்னா IQவில் ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதையும் கரெக்டாக கேப்சர் பண்ணுது போர்ட்ரேட்டில். அண்டு செல்ஃபியில் நம்மளோட ஃபேஸையும் கரெக்டாக டிடெக்ட் பண்ணுது. என்ன ஒன்று ஸ்லைட்லி கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னிங் பண்ணும், அந்த கருப்பாக இருக்கிற புள்ளியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும், உங்கள் ஃபேஸை நல்லா பியூட்டிஃபை பண்ணிவிடும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட அது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ரியாலிட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கும் Honorல் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ரெண்டு மொபைலுமே வந்து சூப்பரான கேமரா மொபைலாக இருக்குது. அதுவும் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எது எப்படியோ எனக்கு பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா IQவோடைய அவுட்புட் தான் எனக்கு அட்ராக்டிவாக இருக்குது கம்பேரிங் டு Honor 200. ஸோ இது எல்லாமே செல்ஃபி மட்டும்தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். செல்ஃபியில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா Honorம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் நம்மளுடைய ஃபேஸ் ஹியூமன் சப்ஜெக்டை பார்த்தீங்க அப்படின்னா Honor வந்து அந்தளவுக்கு சிறப்பாக பண்ணலை. இதை நான் Honor வாங்கினதுலேருந்தே சொல்லிகிட்ருப்பேன். பட் IQவோட அல்காரிதம், ஃபன்டச் OSோட அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்னாப்பில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா IQவில் பேக்ரவுண்டு வாஷ் அவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எது IQ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து IQ அண்டு இதுதான் வந்து Honor. ஓகே, பொசிஷன் மாற்றி வச்சாலும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் Honor வந்து மொக்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. Honorம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. 50 MP கேமரா, நல்ல சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்லாம் நல்லா தான் கேப்சர் பண்ணுது. என்ன ஒன்று, இந்த ஃபார்க்ரவுண்டையும் இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கிளியரான ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. Honorல அந்த அளவுக்கு கொடுக்கல. ஸோ இந்த ஸ்னாப் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு டேரெக்டாக ஈவினிங் டைமில் சன் செட் ஆகிற டைமில் நம்ம ஃபேஸில் சன் படுற மாதிரி நின்று ஷூட் பண்ணுது. ஸோ இதில் எனக்கு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா Honor கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, நமக்கு அந்த ஸ்கின் டோன் பார்த்திங்க அப்படின்னா
ஐக்யூவில் அதுக்கு தனியாக ஒரு ப்ராசஸிங் பண்ணுது. இந்த ஹானரில் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியை கொடுக்குது. ஸோ ஒரிஜினாலிட்டியை விரும்புகிறவங்களுக்கு ஹானர் பிடிக்கலாம். அண்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக உங்கள் ஃபேஸை வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து எல்லா பார்ட்டுமே தலைமுடினா கருப்பாக தான் இருக்கணும், ஃபேஸ்னால் இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் வாய்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்த உடனே அட்ராக்டிவாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10R ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு ஃபார்க்ரவுண்டு பேக்ரவுண்டு ரெண்டுமே நமக்கு செட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10R வந்து கொஞ்சம் லீட் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் வந்து ஹானர் வந்து சரியில்லைன்னு சொல்ல முடியாது, ஹானரும் சூப்பராக தான் இருக்குது. பட் கம்பேரிங் டு ரெண்டு மொபைலும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹானரை விட ஐக்யூ நியோ 10R ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹானரும் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரிஜினாலிட்டியை விரும்புகிறவங்களுக்கு ஹானர் பிடிக்கும் பேருக்கு தகுந்த மாதிரி. அண்ட் ஐக்யூ பார்த்தீங்கன்னா ஐக்யூவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது. பட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் எந்த குறையும் நம்மளால் சொல்ல முடியாது. எட்ஜ் டிடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கணும்னா ரெண்டு மொபைலுமே நமக்கு செல்ஃபியில் சூப்பராக இருக்குது. அதில் எந்த லேகும் இல்லை. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி கேமராவோடைய அவுட்புட் மட்டும்தான் பார்த்தோம். அதில் வீடியோலாம் நம்ம கேப்சர் பண்ணி அதை நம்ம கம்பேர் பண்ணல. வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஹானர் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியே இல்லைன்னு சொல்லலாம். ஷேக்கிங் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஸ்னாப்ஸில் உங்களுக்கு பிடிச்சது எந்த மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பட் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஐக்யூ தான் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 இருக்குது. அதுவே உங்களுக்கு ஹானரில் ஜஸ்ட்டு 7 Gen 3 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஐக்யூ தான் பெஸ்ட் அண்ட் பெட்டரான சாய்ஸு. ஸோ இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹானர் மொபைலில் இப்போ வரைக்கும் என்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லா அப்டேட்டுமே நான் கொடுத்துட்டேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் நான் இன்னும் கொடுக்கல. பட் ஐக்யூ மொபைலில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு அப்டேட் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கேட்டுட்ருக்கு. பட் இப்போ வரைக்கும் நான் அந்த அப்டேட்டை கொடுக்கல. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மேபி சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா செக் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.